சீருவனும் மாடும். ஒரு அழகான கிராமத்தில் செம்மறி ஆடுகளை வச்சு தெருக்கூத்து நடத்திட்டு வந்த ஒரு பையன் இருந்தான். அவன் தினமும் ஆடுகளுக்கு பயிற்சி கொடுக்க ஆற்று பக்கம் கூட்டிட்டு போவான். அங்கே அவனோட தோழியும் வருவா. அந்த ஆடுகள் பயிற்சி எடுக்கும்போது ரொம்ப சொதப்பி கீழே விழுகவும் உருண்டு போவதுமாக இருந்தது. இதை பார்த்து அவ சத்தமாக சிரிச்சிட்டா. அதை பார்த்து கோபமான அந்த பையன் இவளை அழுக வைக்கணும்னு முடிவு செஞ்சு மறுநாள் இவன் நடந்து போகும்போது பின்னாடியே தவழ்ந்து போய் ஓனாய் போல ஊழ விட்டான். இந்த சத்தத்தை கேட்ட அந்த பொண்ணு பயந்து போய் கூச்சல் போட்டா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இதை கேட்டதும் கிராம மக்கள் எல்லாரும் கம்பும் அருவாளோட அங்கே ஓடி வந்தாங்க. இந்த பையன் அவங்கள பார்த்ததும், நான் சும்மா விளையாடினேன், எப்படி ஏமாந்தியா அவளை பார்த்து கேட்க, கிராம மக்களுக்கு இவன் மேலே கோபம் வந்துருச்சு. திட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாளும் இவன் சும்மா இருந்தானா? இல்லை. அவ தோழிய அதே போல ஓனாய் போல ஊழ விட்டு பயம் காட்டினான். அவளும் இன்னும் ரொம்ப பயந்து போய் பதட்டத்தோட ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சா. கிராம மக்களும் ஓடி வராங்க. இவனும் சும்மா விளையாடினன்னு சொல்ல அவங்க ரொம்ப கோபமாக திட்டிட்டு போகிறாங்க. கொஞ்ச நாள் போக இவனோட பாட்டி வீட்டுக்கு போனான். பார்த்தா அவன் பாட்டி வீட்டுக்குள்ள ஒரு திருடன் நுழையிறான். இதை பார்த்துட்டு கிராம மக்கள்கிட்ட போய் சொல்கிறான். யாரும் இவனை நம்பலை. நீ விளையாட நாங்கள் தான் கிடைச்சோமா, போடான்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து அவ தோழியும் அவங்க பாட்டி வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் ஜன்னல் வழியாக பார்க்குறான். திருடன் பாட்டி மாதிரி வேஷம் போட்டு பெட்டில் படுத்திருந்தான். அவ தோழியும் பாட்டியை நினச்சி ஜூஸு புழிஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. கதவும் உள்தாள் போட்டிருந்தது. இவன் ஆடுகளை கூப்பிட்டு பிரமிட் அப்படின்னு சொன்னான். ஆடுகளும் பிரமிடு போல நிற்க அது மேலே ஏறி வீட்டு கூரையில் உட்காந்து ஓட்டை பிரித்து உள்ளே குதித்தான். இவனை பார்த்ததும் திருடன் திடுக்குன்னு எந்திரிக்க அவன் வேஷம் களைஞ்சி நின்னான். உடனே கதவை திறந்து ஆடுகளை பார்த்து அட்டாக் அப்படின்னு கத்துனான். ஆடுகளும் திருடன் மேலே ஒவ்வொன்றா விழுக அவன் படுகாயம் அடைஞ்சான். இவன் திருடனை கயிறால் கட்டி ஊர் மக்கள் முன்னாடி போய் நிறுத்தினான். இவன் பொய் சொல்லலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடி செஞ்ச தப்புக்கு ஊர் மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டான். அவன் ஆடுகளை கூப்பிட்டு ஊர் மக்களுக்காக சாகசம் செஞ்சு காட்ட சொன்னான். இந்த கதையில் நாம் 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா, விபரீத விளையாட்டு தக்க சமயத்தில் வினையாக மாறும். அதே சமயம் நம்ம நண்பனை என்னதான் நம்ம காயப்படுத்தினாலும் அவனுக்கு ஒன்றுன்னா துணிஞ்சு நிற்போம். அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார்.